என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்குள்ளே கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சால் இது சரியாகும்ன்ற தாட் எனக்குள்ளே உருவாச்சு. அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 24 மகளிர் குழு வச்சுருந்தேன். அந்த மாதிரி திருப்பி குழுவாக சேர்ந்தோம். திருப்பி இப்போ நாங்கள் போய் பேங்கில் காசு வாங்கினோம். அந்த மாதிரிலாம் இது கஷ்டம். ஒரு வீட்டில் எத்தனை நாள் வெளியே துரத்திடுவாங்க, வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நிற்பேன், திருப்பி திறந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் நான் எவ்வளோ இந்த 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 ஊரில் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு கடை வைக்கிறப்ப இதை அங்கே உள்ள வேறு மாதிரி தைச்சிருப்போம், இங்கே வேறு மாதிரி இருப்பாங்க, இவங்களெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உள்ள எப்படி பண்ணணுமோ அதை நான் சரியாக செஞ்சேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செஞ்சேன். சாப்பிட்றதுக்கு சரியான டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன். வீட்டு வேலை செஞ்சுருக்கேன். காலையில் 5 மணிக்கு போய் இறங்கி சென்னையில் வந்து ஒரு பொண்ணுக்கு துணி துவைச்சி சமையல் செஞ்சு 900 ரூபாய் மாதம் அந்த பொண்ணு தரும். அது நான் 5 மணிக்கு